நம்ம ஸ்கின் வந்து ஹெல்த்தாக க்ளோவாக இருக்கணும்னா இன்டேக் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பேலியோ டயட் இருந்தேன். அப்போ மார்னிங் வந்து ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பாதாம் கீல வறுத்து சாப்பிட்ணும், இல்லைன்னா 18 மணி நேரம் ஊற வச்சு சாப்பிட்ணும். எனக்கு வந்து சோக் பண்ணி சாப்பிட்றது தான் பிடிச்சிருக்கு. அதனால் ஒரு 18 ஹவர்ஸ் ஊற வைக்கணுன்னா ஈவினிங்கே ஊற போட்டுருணுங்க ஒரு 5 மணிக்கெலாம். அதே மாதிரி ஒரு 3 டைம் தண்ணி மாற்றணும், குறைஞ்சது 2 டைமாவது பாதாமில் ஊற வச்ச தண்ணி வந்து மாற்றிட்டுருக்கணும் அப்படின்னு சொன்னார் டாக்டர். அதை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். காலையில் பாதாம் சாப்பிட்டு தண்ணிலாம் குடிச்சிட்டு மத்தியானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப்சிகம் எக் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேப்சிகம் வெட்டும் போது தான் வல்லாரை இருக்குமே நம்ம வீட்டில், சரி போய் பார்க்கலான்னு வல்லாரை எடுக்க போயிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மிக்சர் கம்பெனி ஃபேக்ட்ரி, அதோட புகை போகிற பைப்பு, இந்த எல்லா கருப்பு புகையும் எங்கள் வீட்டு மேலே தான் இப்போ வந்துட்டுருக்கு. சரி அதை விடுங்க, வாங்க நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். அதை பற்றி அப்புறமா சொல்கிறேன் ஒரு நாள். அப்போ வல்லாரை கீரை எல்லாமே சுற்றி பில்டிங் வேலை நடக்கிறதுனால மேலே வந்துருச்சா, கீரை ஒரு பக்கம் அப்பாவியாக கிடந்துச்சு. ஆனால் கீரை நல்லா வளர்ந்துருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் லீஃபு. இன்னொன்று இருக்குது, அந்த லீஃப் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அது இன்னும் நல்லாயிருக்கும். அது கிடச்சிதுன்னா மாற்றணுங்க. இந்த வல்லாரைக்கீரை வந்து அவ்வளோ நல்லா இல்லை, ரொம்ப ஹார்டாக இருக்கும். நம்ம வணக்கினாலுமே அந்த லீவ்ஸ் வந்து தனியாக தெரியும். அது சீக்கிரமாக வந்து அந்த வல்லாரை கிடச்சிதுன்னா இந்த வல்லாரையை மாற்றிடுவேன். இரும்பு படி வேறு, காற்று வேறு அதிகமாக இருந்துச்சு. ஐயோ கீழே விழுந்துடாமல் என்னை காப்பாற்றிரு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ பத்திரமா கீழே வந்துட்டேங்க. உண்மையிலே காற்றுக்கும் அந்த இரும்பு படிக்கும் ஒரு கையில் ஃபோனு, ரொம்ப பயமாக இருந்துச்சு. வந்தோடனே வல்லாரையை கட் பண்ணி சைடாக க்ளீன் பண்ணி வல்லாரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் சாலட்னு சொல்கிறதா டெசர்ட்டுன்னு சொல்கிறதானே தெரியல, டெசர்ட்டுன்னு சொன்னால் ரொம்ப ஆப்டாக இருக்குங்க. இந்த மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா சீசன் எண்டில் வர நீலி மாங்காய் அப்படின்னு சொன்னாங்க. நீலி மாங்காய் நல்லாயிருக்கு, ஆனால் உண்மையிலே டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இதை கட் பண்ணிவிட்டு எப்போவுமே பொமோக்ரானேட்டு ஆப்பிள் போட்டு சாப்பிடுவேன். இன்றைக்கி சும்மா இப்படி சாப்பிட்டு பார்க்கலாமே அப்படின்னு நினச்சி ஆரம்பித்தது சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த க்ரன்ச், அதை எப்படின்னா பொமோக்ரானேட் வந்து அப்படியே க்ரன்ச்சியாக இருக்குது, அப்படியே மேங்கோவில் அப்படியே ஒரு க்ரன்ச்சினஸோடு சாப்பிட்ட மாதிரி அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. இதை இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி தான் ஒரு ஷார்ட் வீடியோ கூட நம்ம சேனலில் போட்டிருந்தேன். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. வேணும்னா ட்ரை பண்ணுங்கள். அதை முடிச்சுட்டு இவங்களுக்கு வந்து சாப்பாடு வைக்க வந்தாச்சு. சாணியாக வச்சா கம்முன்னு சாப்பிட்டுக்குவா, இவன் வந்து சாப்பிடவே மாட்டான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவன் பியூர் நான் வெஜிடேரியன். அவளுக்கு பாயில் பண்ண கேரட் போட்டால் அவள் சாப்பிடுவா. இவனுக்கு பாயில் பண்ணி அதை நல்லா சொருகி குட்டி குட்டியாக போட்டால் கூட சாப்பிட்றது இல்லைங்க. அந்த அளவுக்கு வெஜிடபிள் சுத்தமாக சாப்பிட்றதே இல்லை. சாப்பிட சொன்னதுக்கு சாப்பாடு பக்கத்தில் உட்காந்து வேடிக்கை பார்க்குறான் பாருங்கள். அவள் பாதி சாப்பாடு சாப்பிட்ருவா, அதுக்கப்புறம் தான் இவன் மெதுவாக சாப்பிட ஆரம்பிப்பான். உண்மையிலே சாப்பிட்ற விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சானியாக சில நேரம் சாப்பிட மாட்டா, அவ்வளோ முடியலன்னா அவ்வளோதான், அவள் இப்போ சாப்பிட மாட்டா, ரெஸ்ட் எடுத்துப்பா. ஏன்னா எல்லா டாக்ஸும் அப்படி தானே, எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. பட் ஆனால் இவன் அப்படி இல்லை, தினமும் உட்கார வச்சு சிக்கன் மட்டன் போடலனாலே இவனை வந்து சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லணும். சானியை வந்து அப்படி கிடையாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும் போது இப்படி சிந்திக்கிட்டே இருப்பாங்க, பிளேட்லேருந்து கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். எங்கிட்டையாவது கொஞ்சம் கம்மியாக சிந்தினா, எங்கள் அம்மா வந்தால் ரொம்ப சிந்துவான். வேணும்னு சிந்துறானா இல்லை அவன் சாப்பிட்றதே அப்படியான்னு தெரியல. பட் நான் வந்து இப்போ சிந்தாமல் சாப்பிட்றதுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். சாணி வந்து பார்த்திங்கன்னா சிந்தெல்லாம் மாட்டா, பிளேட்டை மூவ் பண்ண மாட்டா, அவளுக்கு பிடிக்க வேண்டியதில் வச்சா சாப்பிட்டுக்குவா. ஆனால் அவளுக்கிட்ட ஒரு பேட் ஹேபிட் என்னென்னா, அவள் பாருங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்துட்டே இருப்பாள். ஆசிர் என்ன சாப்பிட்றான், அதுலேருந்து ஏதாவது கிடைக்குமா, அவன் சாப்பிடும்போது கீழே விழுகும்ல, அதில் ஒன்று எடுக்கலாமானே பார்த்துட்ருப்பா. அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, ஆசிருக்கு சோக் பண்ணும்போது கொஞ்சம் சேர்த்து சோக் பண்ணிடுவோம். அப்போ அவளுக்கு அந்த 1-2 போட்டுகிட்டே இருக்கிறதுனால அவளுக்கும் வந்து அவன் பிளேட்லேருந்து கிடைக்குதுங்கிற ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். இவன் என்ன பண்ணுவான்னா, நம்ம தட்டிலேருந்து எடுத்து கொடுக்குறாங்களேன்னு கொஞ்சம் வேகமாகவும் சாப்பிட ஆரம்பிப்பான். அதனால் 2 in 1 வேலை முடிஞ்சிடும். சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவள் பாருங்களேன், பிளேட்டு முடிகிற வரைக்கும் இப்படியே தான் பண்ணுவாள். அவள் சாப்பிட்டுட்டு அப்படியே அழகாக பார்ப்பாள். அவன் பாருங்கள், அவன் பிளேட்டை பார்ப்பாள். அவள் சாப்பிட்டு முடிச்சோன்னா தண்ணி குடிக்க போகணும். ஆனால் இவன் பிளேட்டு காலியாகிற வரைக்கும் அவள் தண்ணி குடிக்கவே மாட்டாள். நாங்களும் என்ன பண்ணுறது, கொஞ்சம் 1-2ன்னு இவனுக்கும் வயிறு ஃபில் ஆகணும்ல, அதனால் இவனோட பிளேட்லேயே அவளுக்காக கொஞ்சம் சேர்த்து ஊற வச்சிடுறது, அவளோட பிளேட்டில் கொஞ்சம் கம்மி பண்ணிடுறது. ஏன்னா இது அவளுக்கு ஃபுல்லாக போட்டாலுமே அவள் இப்படி தான் பண்ணுறா. அதனால தான் இப்போ வந்து இவன் பிளேட்டும் காலி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. அழகாக அவளே போய் தண்ணி குடிக்கிறா பாருங்கள். பிளேட்டு காலியானால் தான் போவாள். அதே மாதிரி
இவங்க 2 பேரும் சாப்பிட்டாங்கன்னா, முக்கியமாக ஆசிர் சானியா கூட கிடையாது. சானியா வந்து அவளுக்கு ரெஸ்ட் ரூமோ பாத்ரூமோ வந்தால் தான் சாப்பிட்டோன்னு நம்ம வெளியே கூப்பிட்டாலும் வருவாள். ஆனால் ஆசிருக்கு வந்து சாப்பிட்டு முடித்த உடனே வெளியே கூட்டிகிட்டு போகணும். பத்தாவதுக்கு இப்போ வேறு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறதுனால தான் அவன் கழுத்தில் பார்த்திங்கன்னா பெல்ட் போட்டே இருக்குது. ஏன்னா தப்பி தவறி வெளியே போயிட்டாலும் அவனை பிடிக்கணும்ல, அதுக்காக. ஸோ ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. அதுக்கு மத்தியிலையும் அவனை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன். வெளியே போனாலும் பாருங்களேன், சானியாவுக்கு வந்து கயிறே தேவையில்லை. அவள் பாட்டுக்கு வெளியே வருவாள், அவள் பாட்டுக்கு மெதுவாக போவாள். ஆனால் என்ன, வண்டி ஏதாவது வந்தால் குறுக்க ஓடிடுவாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் எங்கள் ஸ்ட்ரீட்டில் பழகிட்டாங்க. இந்த நாய்க்குட்டி வரும், ரோட்டில் நிற்கும், கொஞ்சம் மெதுவாக போய்க்கலாம். நிறைய பேர் வந்து கோஆப்ரேட் பண்ணுவாங்க, கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவாங்க. யாராவது 1-2 பேர் தான் கொஞ்சம் வேகமாக போயிடுவாங்க. சில டைம் புது ஆளுகளும் வருவாங்க. அதனால் இது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஆனால் என்ன பண்ணுறது, கயிறு போட்டால் சானியாக பயந்துட்டு வரவே மாட்டாள். ஃப்ரீயாக விட்டால் அவள் பாட்டுக்கு வந்துட்டு அவள் பாட்டுக்கு வெளியே போயிடுவாள். கயிறே போட்டு கூட்டிகிட்டு வந்திருந்தாலும் இவன் வந்து பார்த்திங்கன்னா என்னமோ பெரிய லேபர் டாக்கு, பெரிய ராட்விலரை கூட்டிகிட்டு வர மாதிரி தான் இவன் ஃபீல் கொடுப்பான். இழுத்துட்டு போவான், அங்கே போவான், இங்கே போவான். ஆனால் ரெஸ்ட் ரூம் போகவே மாட்டான். ஆனால் அவள் அப்படி இல்லை. காரணம் வந்து பார்த்திங்கன்னா, இவர் வந்து எங்கள் வீட்லேயே வளர்ந்த செல்லப்பிள்ளை. சானியை வந்து ரீசெண்டாக இப்போ தான் ஒரு 2 இயர்ஸாக எங்களோட இருக்கா. ஒருத்தங்க வளர்த்து விட்டுட்டு போயிட்டாங்க. அடாப்டட் டாக் தான் சானியா. அவளை பற்றின ஸ்டோரி வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, வேணும்னா லிங்க் தரேன், நீங்கள் பாருங்கள். அவள் அழகாக உள்ளே போயிட்டா இவனை இழுத்து தான் கொண்டு போய் உள்ளே விடணும். அந்த மாதிரி தான் இவன் பண்ணிகிட்ருக்கான். எப்போவுமே ஃப்ரீயாக தான் இருப்பான். உள்ளே வந்தோன்னே பெல்ட் ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்குது, வெளியே ஆளுங்க இருக்காங்க, ஓடி ஓடி போயிடுவாங்கிறதுனால இன்னும் கெட்டி போட்டிருக்கு. எப்படி கெட்டி போட்டிருக்கோன்னு பாருங்கள். பெட்டு மேலே ஃபேனு, கட்டிலில் தான் கெட்டி போடுறதே. வெளியெல்லாம் மற்ற இடத்துலலாம் கெட்டி போடாமல் இருக்க மாட்டான். ஏன்னா இதுனா மேலே ஏறி கம்முன்னு படுத்து தூங்கிக்குவான்ல, சாப்பிட்டதுக்கு கம்முன்னு படுத்து தூங்கிட்டான். வந்து வேலையை பார்ப்போம், நம்ம வயிற்றுக்கு லஞ்சுக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு வந்து கொதிக்கிறதுக்கு சைடில் எடுத்து வச்சுட்டு நான் வந்து முட்டை பொரியல் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. இது வந்து ஒரு க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள். கொத்தமல்லி தழை, வல்லாரக்கீரை, கேப்சிகம், ஆனியன் வேணால் போடலாம். நான் இன்றைக்கி போடல. கோகோனட் ஆயில் போட்டதுக்கப்புறம் கடுகு, வேணும்னா உளுத்தம் பருப்பு கூட போடலாம், நான் போடல. அப்புறம் கேப்சிகம்மு, நம்ம வல்லாரக்கீரை பொரிச்சதை போட்டு உப்பு போட்டு நல்லா கீரையை வணங்க விட்டுறணுங்க. இந்த கீரை நான் சொன்ன மாதிரி தான், வணங்கினாலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொந்தமாக இருக்கும். அதுக்கப்புறம் முட்டை நல்லா உடச்சி ஊற்றிட்டு, இந்த முட்டையை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்கணுங்கிறதுனால ஸ்லோவாக தான் கிண்டி கொடுக்குறேன். இந்த முட்டை வணங்கும் போது நல்லா பாருங்கள், ஒட்டவே இல்லை, அவ்வளோ நல்லா வருது. இது வந்து நான்ஸ்டிக் மாதிரி வரும், கேஸ்ட் அயர்ன் தான். இந்த ஸ்கில்லட் பற்றின டீட்டெயில் வேணும்னா உங்களுக்கு கீழே லிங்க் தரேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். முட்டை ஓரளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் சீரகம், குருமிளகு வீட்டில் வறுத்து அரைச்ச பொடியை வந்து மேலே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இந்த டைமில் ரொம்ப குக் பண்ணிட்டோம்னா முட்டை ரப்பர் மாதிரி ஆயிருங்க. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிட்டா அந்த பேனோட ஹீட்லேயே வந்து அது நல்லா குக் ஆயிரும். ஸோ அது ஒரு சைடு வச்சுட்டு முதல்ல வந்து அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிடணும். இல்லைன்னா எங்கள் அம்மா வந்து ஒரு முட்டை போடுறதுக்குள்ளே சமையல் கட்டவே நாரடிச்சிட்டா. இவளையெல்லாம் சமையல் கட்டுக்குள்ளே விடவே கூடாதுன்னு எங்கள் அம்மா ஒரு டயலாக் போட்டு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் க்ளீன் பண்ணிவிட்டு, அதே மாதிரி இந்த கேஸ்ட் அயர்னில் குக் பண்ணும்போது அந்த பேன் ஹீட் ஆகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இல்லைன்னா என்ன ஆயிரும்னா ஃபுட்டு பிளாக் கலர் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி கேஸ்ட் அயர்னில் சமைச்சா நமக்கு தேவையான இரும்பு சத்து கிடச்சிருங்க. இந்த ஸ்கில்லட்டெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் கீழே லிங்க் தரேன், பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.